Hi friends, welcome to my channel Crafty Girl. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா homemade 5 craftings தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஸ்டிக்கி நோட்ஸ் தான் பண்ண போறோம். நான் இந்த டோட்டலா 2 மெத்தட் சொல்லிருக்கேன். அதுல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு நீங்க எதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான மெஷர்மென்ட்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோட்டலா கியூபாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஷீட் எடுத்துட்டு அதை விட பெருசாவே நான் மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நம்ம பின் பண்ண போறோம். அதுதான் ஈஸியா டேக் பண்ணிக்கலாம். அதனால நான் பின் பண்ணேன். அதை பின் பண்ணிருக்க அப்புறம் கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மெத்தடுக்கு வந்து நான் கார்னர்ஸ் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிருக்க அப்புறம் இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஃபெவி ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறோம். நான் வந்து ஃபெவி ஸ்டிக்கை லைட்டா தான் யூஸ் பண்ணேன். நீங்க வந்து மீடியமா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் லைட்டா யூஸ் பண்ணனால வந்து ஈஸியாக நான் அதை டேக் பண்ணிட்டதுக்கப்புறம் அது லைட்டாக தான் ஒட்டுச்சு. நீங்கள் வந்து மீடியமாக ஃபெவி ஸ்டிக் போட்டிங்கன்னா வந்து நல்லாவே ஒட்டிடும். எழுதிட்டு நீங்கள் ஈஸியாக டேக் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் திங்ஸ் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் நைஃப் தான் பண்ண போகிறோம். அதாவது கட்டர் இருக்குல்லையா அதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நைஃப் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் நடுவில் வச்சு தான் ஒட்டணும். நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வேணால் ஃபெவிகால் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி நான் வச்சு ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. ஒட்டியதுக்கப்புறம் நைஃப் மாதிரி அசம்பிள் ஆகுது. அதனால் வந்து நான் கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சின்னதாக பிளாக் ஒரு கோட்டிங் ரெட் ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். பிளேடில் இருக்கிற மாதிரியே நான் கட்டரில் இருக்கிற மாதிரியே நான் சைட்லேயுமே அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரியல் கட்டர் மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சும்மா நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு கட் பண்ணதான்னு பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இது கட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைல் தான் பண்ண போகிறோம். அதோட ஃபோல்டர் நம்ம வந்து ஸ்கூலில் பேப்பர்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபோல்டர். அதுக்கு வந்து நான் வந்து OHP ஷீட் எடுத்துக்கிறேன். அது வந்து நான் 3 ஷீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு ஷீட் மட்டும் ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணியிருக்கப்புறம் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கடைசியில் பாருங்கள். இதை வந்து நான் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னா ஸ்டேப்லர் தான் எடுத்து போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டேப்லர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா க்ளூகன் கூட நீங்கள் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பின் மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது இல்லையா? அதனால நான் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துட்டு அந்த பின் இருக்கிற எல்லா சைடுமே நான் கவர் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டியிருக்கப்புறம் அது நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கே. நீங்கள் வேணும்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக ஃபோம் ஷீட்டே இருக்கணும்னா நான் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். நான் ஒரே ஒரு பெருசாக இருக்கிற ஒரு ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து சென்டரில் ஒட்டிக்கிறேன். ஒட்டியிருக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் வேணும் இல்லையா? அதனால் நான் அதே எல்லோ கலர் ஃபோம் ஷீட்டில் 3 ஹார்டின் வந்து பெருசு சின்னதாக அதோட சின்னதாக அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி கார்னரில் ஒட்டிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதில் லைட்டாக இன்னும் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். ஸ்டிக் யூஸ் பண்ணி அது அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வைக்கிறது தான் நம்ம இந்த ஹாஃப் ஷீட்டை நம்ம இந்த இடத்துல ஒட்ட வச்சோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கறக்கே ஃபைலு. நீங்கள் பேப்பர்ஸ் கூட உள்ளே போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து ட்ரை க்ளே தான் பண்ண போகிறோம். இந்த க்ளே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்படியே கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சு இந்த க்ளே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மைதா மாவு எந்த அளவுக்கு க்ளே வேணுமோ அந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சால்ட் வாட்டர் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் சால்ட்டை வந்து தண்ணியில் போட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியிருக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்மளுக்கு வந்து அந்த க்ளே பதத்துக்கு வரணுங்கிறதுனால நல்லா கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். கை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் அந்த கட்டி கட்டியே எதுவுமே நிற்காது. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கப்புறம் ஆயில் திருப்பியுமே கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி க்ளே மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா 8 hours ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு இது ஃபுல்லாக ரெடி ஆகும். இதை வச்சு நான் ஒரு கிராஃப்ட் இதை வச்சு நான் சின்னதாக ஒரு சர்க்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள்.
ஆயிடுச்சு. இதில் வந்து லைட்டாக நம்ம பான்ஸ் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பான்ஸ் பவுடர் எதுக்குன்னா அந்த ஆட்ரேட் லேயர் அந்த சாஃப்ட்னஸ் வரக்காக நம்ம அதை லைட்டாக இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சப்பாத்தி இருக்கிறோட அந்த கட்டை எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப் மட்டும் நான் பண்ணுறேன். சர்க்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஷேப் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் நான் எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. கேல நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ நான் ஷேப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் 2 ட்ரையாங்கிள் நான் பண்ணி பார்த்துருக்கேன். அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் பான்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? அடுத்த மெத்தட் க்ளூ தான் பண்ண போகிறோம். ஹோம் மேட் க்ளூ பண்ண போகிறோம். இந்த க்ளூ சூப்பராக ஒர்க் ஆச்சு. குட்டீஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா வீட்டில் க்ளூ இல்லை கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளூ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் மைதா மாவு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் சால்ட் 1 டீஸ்பூன் சுகர் அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிசு பிசுன்னு இருக்கணும். உங்களுக்கு தொடும்போதே கையில் ஒரு மாதிரி இருக்கணும். அப்போனா தான் அது க்ளூவோட அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபெவிகால் தீர்ந்து போன ஒரு பாட்டில் என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் வந்து கழுவி யூஸ் பண்ணிட்டேன். அதை வந்து நான் கழுவி அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நான் சின்னதாக ஒரு கிராஃப்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பேப்பர் எடுத்து நான் மடிக்கிற மாதிரி மடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அதை ஃப்ளவர் மாதிரி வர மாதிரி நான் பண்ணுறேன். அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒட்டுற மாதிரியே கட் பண்ணி ஒட்டிக்கோங்க நீங்களும். அதுக்கப்புறம் இன்னொன்று ப்ளூ கலர் செஞ்சு அதுவுமே கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்ட வச்சது நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுச்சு. நடுவில் நான் சின்னதாக ஒரு பீட்ஸ் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.